எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை கொடுங்க. இப்படியே வல்லமையினால் நிரப்புவீராக, இப்படியே அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதத்தை கட்டளையிடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே வாழ்கிறார்களோ கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கூட இருக்கட்டும். பிரயாணங்களில் போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலியடைங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றது போல பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை, புதிய நன்மைகளை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோமாப்பா. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.